ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். 2 துயரமான செய்திகள், சேட் நியூஸ். 2 மரணங்கள். ஒன்று வந்து கராத்தே மாஸ்டர் ஷிஹான் ஹுசைனி அவர்கள் பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு, மிகவும் அரிதான வகையால் பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்போன்னு தெரிந்த பிறகும் மரணம் வெகு விரைவாகவே தன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்த பிறகும் ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ணி தைரியத்தினுடைய உச்சத்திற்கு சென்று கொஞ்சம் கூட மரணத்தை பற்றிய பயம், மரணம் வரப்போகுது அப்படின்னு நம்ம யாருக்காவது தெரிஞ்சால் தூக்கம் வருமா? எந்த அளவுக்கு நம்ம பதட்டத்தோடு இருப்போம். மரணம் தான் இருக்கிறதுலையே மனிதன் மிகவும் பயப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த மரணம் வரப்போகுதுன்னு கண்டிப்பாக தெரிந்த பிறகு, அத்தகைய நோய், கொடிய நோய் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு யாராலும் நிம்மதியாக இருக்க முடியாது. வாழ்நாட்களை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா, 10, 15 அல்லது 10 நாள் அப்படியே ஒரு நாளாக குறைஞ்சிட்டு வர்றப்போ எவ்வளோ பதட்டம், எவ்வளோ மன உளைச்சல் இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் ஷிஹான் ஹுசைனி அதை எடுத்துக்கொண்ட விதம், டெய்லி அவர் போட்ட அந்த தன்னம்பிக்கை வீடியோ, மோட்டிவேஷ்னல் வீடியோ, முகத்தில் ஒரு சிறிதளவு கூட, கடுகளவு கூட, கொஞ்சம் கூட அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு, விரக்தியினுடைய வெளிப்பாடு கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாருக்கும் தைரியம் சொல்லி, அவரை பார்க்க வர்றவங்க சோகத்தில் மூழ்கிறாங்க, அதுக்கு தைரியம் சொல்லி அவர் மரணம் எல்லாருக்கும் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகின்ற அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்லாம், அந்த ஹாஸ்பிட்டலில் பேசுகிறதெல்லாம் கேட்குறப்போ, ஓ மை காட், வேறு லெவல், இன்ஸ்பிரேஷனல், ஹைலி இன்ஸ்பிரேஷனல், மோட்டிவேஷ்னல். இது ஒரு மரண செய்தி. ஓகேங்களா, இந்த தன்னம்பிக்கையால், இந்த தைரியமான ஒரு அப்ரோச்சால் இன்னும் இந்த மரணம் தள்ளி போகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் மரணம் வரப்போவது வந்தே தீரும். அதில் நம்ம எல்லாருமே அந்த க்யூவில் தான் நிற்கிறோம். யாருக்கு எப்போ வருது, முன்கூட்டி வருதா, கொஞ்சம் பிந்தி வருதா, பின்னால் வருதாங்கிறத மட்டும்தான் வித்தியாசமே ஒழிய, நம்ம எல்லாருமே மரணத்தினுடைய க்யூவில் தான் நின்றுட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் அவர் மரணித்து விட்டார். ஆனால் அந்த மரணத்தினுடைய வருகையை தெரிந்த பின்பும் அந்த மரணத்தை எதிர்கொண்ட விதம், கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் எதிர்கொண்ட விதம் உலகத்தினரையே வியக்க வைத்தது அப்படி தான் சொல்லலாம். தமிழ் மக்களை மட்டும் இல்லை, இந்த மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாருமே வியக்கிறாங்க ஆக்சுவலாக. இது ஒன்று. இன்னொன்று, நேற்றைய துயர செய்தி, இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா 48 வயசு, அவர் மாரடைப்பால் இறந்து விட்டார் அப்படின்னு ரொம்ப அதுவும் துயரமான செய்தி. தகப்பனார் பிள்ளைங்களுடைய மரணத்தை தகப்பனார் பார்க்குறது மிக கொடூரமான ஒரு விஷயம். யாருக்கும் அது நிகழ்ந்து விடக்கூடாது. அத்தகைய ஒரு கையறு நிலையில் பாரதி ராஜா, அவரை தேம்பி அழுகிறத பார்க்க முடியல யாராலையுமே. மனோஜ் ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய இயக்குனர், இமயத்தினுடைய மகன் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ் டோட்டல் கம்யூனிட்டி, டோட்டல் சொசைட்டி அவர் மேலே அந்த இமேஜினுடைய பாரத்தை மனோஜ் மேலே வைத்தது. அப்பாவே இப்படி பண்ணிட்டாருன்னா பிள்ளை இன்னும் நல்லா பண்ணுவாங்க. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள், சொசைட்டினுடைய பேச்சுக்கள், இதெல்லாம் அவருடைய மனசில் உள்வாங்கி, ஆனால் அவர் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து படத்தில் நடித்து படத்தை இயக்கி டைரக்ட் பண்ணி பல விதங்களில் முயற்சிகளை போட்டு எல்லாமே வெற்றி பெறாத நிலையில் மனது உடைந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷரில், மன உளைச்சலில் இருந்திருக்காரு. மேபி அதனால் கூட அவருடைய அந்த ஹார்ட் அட்டாக்னுடைய அந்த சுச்சுவேஷன் வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். அவருடைய வீடியோஸ் நிறையா பேசின அந்த இன்டர்வியூ கொடுத்த, பேட்டி கொடுத்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ இஸ் அ சாஃப்ட் ஸ்போக்கன், நைஸ், ஜென்டில் பர்சன் மனோஜ். ஓகேங்களா, ஆக்சுவலாக அவர் ரொம்ப மனது உடைந்து சூசைடல் தாட்ஸுக்கெல்லாம் போகிறப்போ அதுலேருந்து மேலே கொண்டு அவர் மனைவியை அவர் அட்மையர் பண்ணுறாரு. இப்படிலாம் இருக்கிறப்போ திடீர்னு அவரும் மரணித்து விடுகிறார். ஆக்சுவலாக 2 மெசேஜ். ஒன்று, ஷிஹான் ஹுசைனுடைய மரணத்திலிருந்து அவர் அந்த மரணத்தை எதிர்கொண்ட விதம், மரணம் இப்போ தான் வரப்போகுதுன்னு அவர் சொல்லாருங்க. ஆக்சுவலாக ஷிஹான் ஹுசைனி அவர்கிட்டருந்து நம்ம இந்த விஷயத்துலேருந்து கற்றுக்கிறது என்னென்னா, மரணம் வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இறந்து போயிடுறாங்க. அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அடுத்து என்ன, ஃபேமிலி தத்தளிச்சு நிற்கிது.
எல்லாமே அப்படியே அப்ரப்டாக ஒரு செகண்டில் நடந்து முடிஞ்சிடுது. இதுவே மரணம் வரப்போகிறது 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஒன்றையும் பார்த்து செய்ய வேண்டியதை செஞ்சு அவருடைய பாடியை வந்து இறந்த பிறகு அந்த உடல் தானத்தையும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் நிறைய ஃபோட்டோஸ் அவர்கிட்ட உள்ள பல ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக யார் யார்கிட்ட கொடுக்கணுமோ சேர்த்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது வந்து மிகப்பெரிய கிஃப்ட் பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற அந்த தன்னம்பிக்கையான வித்தியாசமான கோணத்தில் தைரியமாக பேசுகின்ற இந்த மாதிரி தைரியம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணுங்க. இந்த மாதிரியான உத்வேகத்துடன் கூடிய அருமையான ஆச்சரியப்படத்தக்க தைரியம் வந்து எல்லார்ட்டையும் வந்துடாது. ஆக்சுவலாக இவர் கராத்தே மாஸ்டர் பண்பட்டவர். பல பேர் அவர் பயிற்றுவித்திருக்கார். கராத்தே மாஸ்டர் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸு அவர்கிட்ட கராத்தே பயின்றிருக்காங்க, வில்வித்தை பயின்றிருக்காங்க. இது வந்து மிகவும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக தைரியத்தோடு எதிர்கொள்வது சேலஞ்சஸை, அதுவும் மரணத்தை விட பெரிய சேலஞ்ச் இல்லை, அதே தைரியத்தோடு எதிர்கொள்வது வருதுன்னு தெரிஞ்ச பிறகும் வேறு லெவல். உண்மையாகவே ஹீ மூவ்ட் த ஹார்ட்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன். ஷிஹான் ஹுசைனி. அப்புறம் மனோஜ், ஹீஸ் அ குட் கை. அவருடைய இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன் என்னென்னா, என்னதான் சமுதாயம் வந்து நம்ம மேலே பாரமாக ஒரு தன்னுடைய தகப்பனார் இல்லை தன்னை சார்ந்தவர்கள் நெருக்கமானவர்களுடைய அதிகமான இமேஜ் பாப்புலாரிட்டி செலிப்ரிட்டியாக இருந்து அதனுடைய சுமை நம்மள்கிட்ட வர்றப்போ அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கடைசியில் சமுதாயம் நமக்கு கூட வந்து நிற்க போகிறதில்ல, சமுதாயம் நம்ம வந்து தாங்க போகிறதில்ல, நம்ம ஃபேமிலி தான் நம்ம தாங்க போகுது. நம்ம கூட உள்ளவங்க, நம்ம வந்து க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நம்ம கூட இருக்க போகிறாங்க. அப்போது நமக்கு பிடித்த கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நடிப்பு சரியாக நமக்கு செட் ஆகலையா, இல்லது டைரக்ஷன் செட் ஆகலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்ப்பரேட் ஒரு வேலை நல்லா படிச்சுட்டுனா வேலைக்கு போய் பெரிய லெவலில் கார்ப்பரேட்டில் வரலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் வரலாம். 1008 வழிகள் இருக்கான அவருக்கு என்ன சோதனையோ அவருடைய சுச்சுவேஷனோ தெரியல. எதுவாக இருந்தாலும் மனம் தளர்ந்து விடாமல் நம்ம மனசை ரொம்ப சாலிடாக வச்சுக்க வேண்டியது, கரேஜியஸாக வச்சுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. மனம் உடைந்து விட்டால் நம்ம வந்து வாழ்க்கையே வீணாக போயிடுது. மரணம் சீக்கிரமே வந்துடுது. கொஞ்சம் தூரமாக தள்ளி உள்ள மரணம் கூட ரொம்ப மனசு உடைஞ்சு போனால் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி நிற்கிது. ஆக்சுவலாக கொஞ்சம் மனசை உடைஞ்சாலே சூழ்ந்து நம்மளை அமுக்குவதற்கு. ஓகே, இந்த நிகழ்ந்து விட்ட இந்த மரணங்கள் உணர்த்துகின்ற பாடங்கள், இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.